வேர்ல்ட் கப் வின் பண்ணி கிட்டத்தட்ட 3 நாள் ஆகப்போகுது. பட் இருந்தாலும் இன்னுமே சில பேர் ஸ்டில் அந்த ஒரு வைப், அந்த ஒரு எமோஷன், அந்த ஒரு ஹாப்பினஸ்லேருந்து வெளில வந்திருக்க மாட்டீங்கன்ட்டு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பக்கம் வேர்ல்ட் கப் வின் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே கோலி, ரோஹித் சர்மா 2 பேருமே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அடுத்த நாளே ரவீந்திர ஜடேஜாவும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டோன்னு சந்தோஷப்படுறதா, இல்லை இன்னொரு பக்கம் அவங்க 3 பேருமே இனிமேல் T20ஸில் பார்க்க முடியாதுன்னு வருத்தப்படுறதா என்னன்னு தெரியாமல் குழம்பி போயிட்டு தான் உட்காந்துருந்தேன். பட் இந்த குழப்பத்துக்கெல்லாம் கோலி ஒரு கரெக்டான ஆன்சர் கொடுத்துட்டு தான் போயிருப்பாரு. இதை விட எங்களுக்கு நல்ல ஒரு எண்டிங் கிடைக்காது, இட்ஸ் டைம் ஃபார் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. அவர் சொன்னது ஒரு வகையில் கரெக்ட் தான். இட்ஸ் டைம் ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான். என்னதான் நமக்கு வருத்தமாக இருந்தாலும் வி ஹேவ் டு அக்செப்ட் இட். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. ரோஹித் சர்மா T20லேருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் இந்தியன் டீம் T20 கேப்டன் யாரு? இந்த கேள்விக்கு நிறைய பேர் என்ன ஆன்சர் பண்ணுவீங்கன்னா, வேற யாரு, ஹர்திக் பாண்டியா தானே, அவர் தான் T20 வேர்ல்டு கப்லேயே வைஸ் கேப்டனாக இருந்தார் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் அது தப்பு. ஹர்திக் பாண்டியா T20 கேப்டன் ஆக மாட்டார்னு நான் சொல்ல, அவர் கேப்டன் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. பட் பிசிசிஐ வேற மாதிரி யோசிச்சு ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் ஆக்காம வேற ஒரு சில பிளேயர்ஸ்லாம் கேப்டன் ஆக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. அந்த பிளேயர்ஸ்லாம் யாருன்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ். நான் ஏன் அவரை சொல்றேன்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் கிட்ட அவர் தான் நம்பர் 1 பொசிஷன் T20 பேட்டிங் ரேங்கிங்கில் நம்பர் 1 பொசிஷன்ல இருந்தாரு. அண்ட் ஆல்சோ T20ல எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இந்தியா எப்பப்பெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அப்பப்பெல்லாம் இந்தியா வந்து மீட்டு எடுத்தாரு. இது மட்டும் இல்லாமல் சூரியகுமார் யாதவ் ஆல்ரெடி ஆஸ்திரேலியா கூட நடந்த சீரீஸ்ல கேப்டன் பண்ணி அந்த சீரீஸையும் நம்ம இந்தியாக்காக வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வச்சு தான் நான் சொல்றேன், டெஃபினட்டா சூரியகுமார் யாதவும் அந்த ஒரு கேப்டன்ஷிப் பொசிஷனுக்கான சாய்ஸ்ல இருப்பாரு. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா, ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பவுலர் ஆஃப் திஸ் எரா. அப்படி பும்ரா கேப்டன்சியில் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆல்ரெடி அயர்லாந்து கூட நடந்த ஒரு T20 சீரீஸ்ல கேப்டனாக இருந்து அந்த சீரீஸையும் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்சோ ஒரு சில டெஸ்ட் மேட்சஸ்லாம் வைஸ் கேப்டனாக இருந்து கேப்டன் இல்லாத சமயத்தில் டீமை லீடும் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கிட்ட கேப்டன்சி தருவாங்களான்னு தெரியல. மேபி ஒரு ஹர்திக் பாண்டியா ஆர் சூரியகுமார் யாதவ்லாம் இல்லாத சமயத்தில் ஒரு சில T20 சீரீஸ்ல ஜஸ்பிரீத் பும்ரா கேப்டனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கடைசியாக யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட். ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா 2022லேருந்து தான் குஜராத் டைட்டன்ஸோட கேப்டனாக இருக்காரு. ஆனால் ரிஷப் பண்ட் 2021லேருந்தே டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டனாக இருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா 5 மேட்ச் T20 சீரீஸ்ல கேப்டனும் பண்ணியிருக்காரு. அந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் 2 மேட்சுமே தோத்துருவாங்க. பட் நெக்ஸ்ட் 2 மேட்சுமே கண்டினியூஸாக வின் பண்ணி அந்த ஒரு சீரீஸை ரிஷப் பண்ட் ட்ரா பண்ணுவார். அந்த ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் ஆகாமல் இருந்துச்சுன்னா இப்போதைக்கு கண்டிப்பாக அவர் வந்து அந்த கேப்டன்சி சாய்ஸில் இருந்திருப்பாரு. அந்த பயங்கரமான ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா நல்ல கம்பேக் கொடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு நல்லா தான் கேப்டன்சி பண்ணாரு. பட் பிசிசிஐ எப்படி யோசிப்பாங்கன்ட்டு நமக்கு தெரியாது. நான் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பிசிசிஐ ஹர்திக் பாண்டியாவை தான் T20 கேப்டனாக போடுவாங்களா, ஆர்எல்ஸ் ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், பும்ரா இவங்கள யாராவது கேப்டன் ஆவாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பை கைஸ்.